வணக்கம், இது உங்கள் ஜெரூஸ் சேனல். இன்றைக்கி நீங்கள் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்களேன்னு சொன்னால், நான் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆண்டு கிட்ட வந்து நிற்கிறேன். இன்றைக்கி இங்கே பாபிக்யூ போட போகிறோம். இந்த பாபிக்யூ எப்படி போடுறோம், என்னென்ன செய்கிறோம், எப்படியெல்லாம் செய்கிறோம்னு சொல்லி இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸையும் எழுதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் இப்போ இதெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். கிரில் போடுறதுக்கு கிரில் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். அதை எடுக்கிறதுக்கான கரண்டிகள் இதுகளெல்லாம் மனதில் வச்சுருக்கிறோம். ரெடி பண்ணி எல்லாம் கிரில் பண்ணிவிட்டு போட்டு வைக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் கொண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இன்னும் கிரில் பண்ண துவங்க இல்லை. இங்கே சாப்பிட்றதுக்கு பிளேட்டுகள் எல்லாம் வச்சுருக்கிறோம். உள்ள கரண்டி பிளேட்டுகள் எல்லாம் வச்சுருக்கிறோம். எல்லாம் கிரில் போட்டுட்டு உங்களுக்கு எப்படின்றது நாங்கள் காட்டுறோம். நாங்கள் இப்போ எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். இப்போ இறைச்சி வகைகள், இதில் மரக்கறி வகைகள் எல்லாம் செய்திருக்கிறோம். இதில் சோளம் வச்சுருக்கிறோம், இதில் பூஸ்ட் வச்சுருக்கிறோம். இதுக்குள்ள பண்டி இறைச்சி உரைப்பானது, இது உரைப்பில்லாதது, கோழி இறைச்சி உரைப்பானது, உரைப்பில்லாதது எல்லாம் செய்து வச்சுருக்கிறோம் ஆயத்தப்படுத்தி. அதை விட சலாட்டில் போட்டு வச்சுருக்கிறோம். நூடில்ஸில் ஒரு சலாட், உருளைக்கிழங்கில் ஒரு சலாட், கேரட் கோவா போட்டு ஒரு சலாட் போட்டு வச்சுருக்கிறோம். இது பட்டரும் சில இலியல் பெத்தாசிலியன் அப்படியான இதுகள் போட்டு கலந்து செய்திருக்கிறோம். அதை விட பெரிச்சம்பளமும் பட்டரும் போட்டு ஒரு சலாட் மாதிரி செய்திருக்கிறோம். பானை அதோடு சாப்பிட பானை எல்லாம் வச்சுருக்கிறோம். இதெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் ப்ராட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இதில் ப்ராட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாச்சு. இந்த பூஸ்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறோம். இறைச்சி போட்டு கொண்டு இருக்கிறோம். அது இருக்கட்டும், அது கொஞ்சம் போயிட்டும். போய் வருது அந்த போய் வந்து தானே தோலோட இருக்கும்.
அப்போதுல இருந்து போட்டோல கலக்கி போனேன். ஒற்றைக்கு ரெண்டு போடுறதானே சரியான கலப்பு. எடுக்கிறத பார்த்தா இப்போ தான் எடுக்கிற பேக் கிடக்கு. எடுக்கிறத பார்த்தா இப்போ தான் எடுக்கிற பேக் கிடக்கு. விளையாடுறது நான் தெரியும். நான் எவ்வளோ நேரம் ரெண்டு போட்டு இப்போ எல்லாம் கிரில் எல்லாம் போட்டு முடிஞ்சது, பாபிக்கு போட்டு முடிஞ்சது. இப்போ நான் சாப்பிட போகிறோம். அதுக்கு கரண்ட் கட்டி இருக்கும். முதல்ல இது எடுப்போம், ஒரு கொஞ்சம் சலாட் எடுப்போம். இது நூடுல்ஸில் செய்த சலாட், இது உருளைக்கிழங்குல செய்த சலாட். இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது கோவாவும் கேரட்டும் போட்டது. அது கொஞ்சம் எடுப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படியே இதில் வந்து ஒரு கோழிக்கால் ஒன்று இருக்குது. ஒரு கோழிக்கால் அதோடு சேர்த்து ஒரு இறக்கி ஒன்று எடுப்போம். ஓகே, இப்போதைக்கு இதை சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு பிறகு மற்றதை டேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அப்படியே கொஞ்சம் சலாட்டும் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இது கோழி இறைச்சி. இது ஒரு பண்டி இறைச்சிக்கு சுற்றி இருக்குது. இது நல்ல டேஸ்டாக இருக்குது. சுற்றி இதுன்றது வெளியில் நல்லா பகி இருக்கும், உள்ளுக்கு ஒரு அரை அவியல் மாதிரி இருக்கும். ஸோ அதுவான ஒரு சிவப்பு கலர் இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட நல்ல சொத்தாக இருக்குது. கோழி இறைச்சியும் நல்லா இருக்குது. நல்லா பர்கி இருக்குது, நல்லா ப்ராட் பண்ணப்பட்டது. நல்லா இருக்கு. ஓகே, இந்த சேனலை பார்த்து எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸையும் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.